பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போர்க்களத்திலே சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான மதி நிறைந்த உத்தமருக்கே உரிய மாதம் என்றால் அது மார்கழி மாதம். அதுதான் பக்தி மாதம் என்று நான் சொல்றேன். பக்திக்கு சோதனை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்றும் நாம் கூறலாம். அறிவியல் ரீதியாக நாம் பார்த்தோமே ஆனால் மார்கழி மாதத்திலே இந்த பிரபஞ்சத்தினுடைய வெளி இருக்கிறதே அது பூமியினுடைய கூரையை நெருங்கி வரக்கூடிய காலம். அதனாலே குளிர்காலமாக நமக்கு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் என்பது. இப்படிப்பட்ட மதியான உத்தமமான மார்கழியில் இந்த பக்தி பரவசத்திலே நாம் ஒரு சிந்தனையை நமக்குள் புகுத்திக் கொண்டாக வேண்டும். மார்கழி என்று இரண்டாக இதை நாம் பிரித்து கொஞ்சம் அதை பற்றி யோசிப்போம். மார் என்றால் எதை நாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். சரியான நிலைக்கு அந்த பரஞ்சோதியை சென்று அடைவதற்கு நம் இடத்திலே என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். களி எதை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கை, நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவத்தை, நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வித இகபர சுகங்கள் அனைத்தையுமே கழித்து விட்டு அந்த மேலான இறைப்பொருளை வணங்குவதற்கு இது ஒரு மாதமாக நாம் உத்தமமான நிலையில் நாம் சர்வ சுதந்திரத்தோடு பக்தியினுடைய மார்க்கத்திலே செல்லக்கூடிய மாதமாக இந்த மார்கழியை நாம் கொண்டாடுவோமாக. இப்படிப்பட்ட மகத்தான் மார்கழியை என்றென்றைக்கும் நாம் தமிழர்களினுடைய வழியில் நின்று போற்றுவோமாக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது பேச்சாளர் கோவை முகுந்தன்.